ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், பாடம் 5 இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷினா நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 100 கேள்விய பார்க்க போறோம். பாடத்துக்குள்ளேருந்து 80 கேள்விய பார்க்க போறோம். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின், அதில ஒரு 20 கேள்வி இருக்கு. அதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேங்க. 2019ல சமச்சீர் புத்தகம் வந்தது. அதில இந்த பாடத்தில நெறைய தகவல குடுத்திருந்தாங்க. இப்ப அந்த தகவலெல்லாம் தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 50% அளவுக்கு வந்து பாடத்த மாத்திட்டாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்ப என்ன தகவல் குடுத்திருந்தாங்களோ, அந்த தகவலையும் கொண்டு வந்திருக்கேன். இப்ப 2026ல என்ன வந்திருக்குதோ, இதையும் நான் சேர்த்தி கொண்டு வந்திருக்கேன். 2யுமே கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே முக்கியமான தகவலா இருக்கு. ஸோ வீடியோவ முழுமையா பாருங்க ஃபிரெண்ட்ஸ். சரி, இன்றைய ஃபர்ஸ்ட் கேள்விய பாருங்க. வேதம் என்ற சொல் அறிவு என்று பொருள்படும் எந்த சொல்லிலிருந்து வந்தது? வேதம் என்ற சொல் அறிவு என்று பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. வேதம் அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தை, அதன் பொருள் அறிவு. 2வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கிய மையமாக இருந்தது? பண்டைய காலத்தில் கற்றலுக்கான முக்கியமான மையமாக இருந்தது. குருகுலம் இருந்தது, விகாரங்கள் இருந்தது, பள்ளிகள் இருந்தது. இவை அனைத்தும் என்பதுதான் இங்க விடை. 3வது கேள்வி, கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது? கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது? சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 4வது கேள்வி, கீழடியில் கண்டறியப்பட்ட தமிழ் பானையோடு எழுத்துக்கள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? கீழடியில அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. அப்ப நிறைய பானையோடு கிடைச்சது. அதுக்கு மேல எழுதியிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 5வது கேள்வி, கல்வியின் சிறப்பை போற்றி புறநானூறில் 183வது பாடலை பாடிய சேர மன்னர் யார்? கல்வியின் சிறப்பை பற்றி புறநானூறுல பாடியிருக்காங்க. அந்த பாட்டு 183வது பாட்டா இருக்கு. அந்த பாட்டை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். 6வது கேள்வி, வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கடவுள், சடங்குகள் ஆகியவற்றிலிருந்து விலகி மெய்ஞானம் பெறுவதை வலியுறுத்துவது எது? மெய்ஞானம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் உபநிடதம். 7வது கேள்வி, உபநிஷத் என்ற சொல்லின் பொருள் என்ன? உபநிஷத் என்ற சொல்லின் பொருள் ஒருவருக்கு அருகில் உட்கார்தல். ஒருவருக்கு அருகில் உட்கார்தல். 8வது கேள்வி, வாரணாசியில், அதாவது காசியுடைய பேர் தான் வாரணாசி, அங்கு பின்பற்றப்பட்ட குருகுல கல்வி முறையை பற்றி கூறிய பிரெஞ்சு நாட்டு பயணி யார்? வாரணாசியில் பின்பற்றப்பட்ட குருகுல கல்வி முறையை பற்றி கூறிய பிரெஞ்சு நாட்டு பயணி பெர்னியர். பெர்னியர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. 9வது கேள்வி, பிரெஞ்சு பயணி பெர்னியரின் கூற்றுப்படி புகழ்மிக்க ஆசிரியர்களுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தனர்? பெர்னியர் என்ன சொல்றாருன்னா, புகழ்மிக்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 12 சீடர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு. 12 சீடர்கள் இருந்திருக்காங்க. 10வது கேள்வி, கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் எந்த மன்னர் காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்தார்? கிபி 7ஆம் நூற்றாண்டுல யுவான் சுவாங் வந்திருக்காரு. இவர் வரும்பொழுது மன்னராக இருந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். 11வது கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? இந்தியாவிலேயே பழமையான பல்கலைக்கழகம்னா அது நாலந்தா பல்கலைக்கழகம். அது எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல ராஜகிருகம்னு ஒரு இடம் இருக்குங்க. ராஜகிருகம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க தான் இது அமைஞ்சிருக்கு. 12வது கேள்வி, நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு? நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ எப்ப உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்க? இதுக்கான பதில் புக்ல வந்து 2009 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப இணையத்தில் பார்க்கும்போது 2016 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016ல நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ அப்டேட் நியூஸ் படி பார்க்கும்போது 2016 என்பது தான் சரி. 13வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக தமிழகத்தில் பௌத்த கல்வி நிலையங்கள் இருந்த இடம் எது? நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதும் பௌத்த கல்வி நிலையம்தான். அதுக்கு இணையான ஒரு கல்வி நிலையம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. எங்க இருந்திருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. 14வது கேள்வி, கிபி 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்?
கிபி 8ஆம் நூற்றாண்டுல வங்காளத்துல விக்கிரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தர்மபாலர். பாலர் அரசர் தர்மபாலர். 15வது கேள்வி, தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்பொழுது அறிவித்தது? தட்சசீலம் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அதை எப்போ அறிவிச்சாங்கன்னா 1980ல் அறிவிச்சாங்க. 16வது கேள்வி, தட்சசீலத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? தட்சசீலம் இருந்ததற்கான இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர். அதாவது இந்திய தொல்லியல் துறையை ASI என்று குறிப்பிடுவார்கள். இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இது 6ஆம் வகுப்புலேயே இருக்கு. இதுக்கான பதிலை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 17வது கேள்வி, சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி இருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது? சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி தொகுத்ததாக கூறப்படுகிறது? தட்சசீலம் பல்கலைக்கழகம், இங்க தங்கி தான் அவர் தொகுத்து இருக்காரு. 18வது கேள்வி, இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக இருந்தது எது? இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக இருந்தது எது? கோவில்கள் தான் இருந்திருக்கு. 19வது கேள்வி, இடைக்கால இந்தியாவில் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? இடைக்கால இந்தியாவில் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். இல்துமிஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. 20வது கேள்வி, இடைக்கால இந்தியாவில் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த அரசர் யார்? இடைக்கால இந்தியாவில் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த இந்திய அரசர் ராஜா ஜெய்சிங். ராஜா ஜெய்சிங். 21வது கேள்வி, இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது? இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு எது? போர்ச்சுகல் நாடு. 22வது கேள்வி, இயேசு சங்கத்தின் உறுப்பினரான பிரான்சிஸ் சேவியர் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கிய இடம் எது? இயேசு சங்கத்துடைய உறுப்பினர் தான் பிரான்சிஸ் சேவியர். இவர் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காரு. எங்க தொடங்கியிருக்காருன்னா கொச்சின் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காரு. கொச்சின். 23வது கேள்வி, 1575இல் போர்த்துகீசியர்களால் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் எது? போர்த்துகீசியர்களால் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் கோவாவில் தொடங்கியிருக்காங்க 1575. 24வது கேள்வி, கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பான இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பை உருவாக்கியவர் யார்? அதாவது கிறிஸ்துவா மாறினாதான் கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கிறிஸ்துவா மாறல, கிறிஸ்துவா இல்லாத குழந்தைகளுக்கும் கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் அமைப்பு இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு. இதை உருவாக்கியவர் ஜான் கிர்னாண்டர். ஜான் கிர்னாண்டர் என்பவர் உருவாக்கியிருக்காரு. 25வது கேள்வி, கல்கத்தாவில் பிசப் கல்லூரியை தொடங்கிய கல்கத்தாவின் முதல் சமய பேராயர் யார்? கல்கத்தாவுடைய முதல் சமய பேராயர் அவர் தான் கல்கத்தாவில் பிசப் கல்லூரி உருவாக்கியிருக்காரு. யார் அப்படின்னா டாக்டர் மிடில்டன். டாக்டர் மிடில்டன். 26வது கேள்வி, வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவர் யார்? வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர் யார்? மவுண்ட் ஸ்டூவர்ட் என்பில்ஸ்டன். இவர் தான் சொல்லியிருப்பாரு. மவுண்ட் ஸ்டூவர்ட் என்பில்ஸ்டன். 27வது கேள்வி, 1780இல் முதல் மதராசாவை முதலில் கல்கத்தாவில் நிறுவியவர் யார்? 1780இல் முதல் மதராசாவை கல்கத்தாவில் உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் உருவாக்குனாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ். 28வது கேள்வி, பம்பாயின் ஆளுநரான ஜோனதன் டங்கன் என்பவரின் ஆதரவுடன் காசியில் 1791இல் ஒரு சமஸ்கிருத கல்லூரியை உருவாக்கியவர் யார்? பம்பாயுடைய ஆளுநர் ஜோனாதன் டங்கன். இவருடைய சப்போர்ட்டோட 1791 காசியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா கார்ன்வாலிஸ் பிரபு. கார்ன்வாலிஸ் பிரபு. 29வது கேள்வி, பொறுத்துக. பள்ளிகளை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில், வங்க தொடக்க பள்ளியை உருவாக்கியவர்கள் பாப்டிஸ்ட் சமய பரப்பாளர்கள். 1800 உருவாக்கியிருக்காங்க. பெண்கள் பள்ளியை 1821 மிஸ் மேரி ஆன் குக் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. பெதுன் பள்ளி அப்படிங்கிறத 1849 ஜான் எலியட்
ட்ரிங்க் வாட்டர் பெதுன் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. விதவைகள் பள்ளியை 1889 பேராசிரியர் கார்வே என்பவர் உருவாக்கியிருக்காரு. 30வது கேள்வி, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டய சட்டம் எது? எந்த சட்டத்தின்படி 1,00,000 ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க? இதுக்கான பதில் 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டம். 1813வது ஆண்டின் பட்டய சட்டம். 31வது கேள்வி, 1817இல் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? 1817இல் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இவர்தான் மக்கள்கிட்ட நிதியை திரட்டி உருவாக்கியிருப்பாரு. 32வது கேள்வி, அறிவொளிமயமான கல்வி முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? அறிவொளிமயமான கல்வி முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். 33வது கேள்வி, 1818இல் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை நிறுவிய இடம்? 1818 கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. உருவாக்கிய இடம் செராம்பூர். எங்க இருக்குன்னா வங்காளத்தில் இருக்கு. 34வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வியை செயல்படுத்த தாமஸ் பாப்பிங்டன் மெக்காலே என்பவர் தலைமையில் கல்விக்குழுவை அமைத்தவர் யார்? இந்தியாவில் ஆங்கில கல்வியை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாமஸ் பாப்பிங்டன் மெக்காலே என்பவர் தலைமையில் கல்விக்குழுவை அமைத்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு. 35வது கேள்வி, மெக்காலே கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? மெக்காலே கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1835 வெளியிட்டாங்க. 36வது கேள்வி, 1852ஆம் ஆண்டின் கம்பெனியின் பட்டய சட்டப்படி சார்லஸ் வூட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? சார்லஸ் வூட் அறிக்கை எப்போ வெளியிட்டாங்கன்னா 1854 வெளியிட்டாங்க. எப்படி சார்லஸ் வூட் குழுவை உருவாக்குனாங்கன்னா 1852 கம்பெனியின் பட்டய சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் அந்த குழு அமைச்சிருப்பாங்க. 37வது கேள்வி, அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் எந்த அறிக்கையுடன் தொடங்குகிறது? அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் எந்த அறிக்கையுடன் தொடங்குகிறது? சார்லஸ் வூட் அறிக்கை 1854 வெளியிடப்பட்டது. அதிலிருந்து அகில இந்திய கல்விக் கொள்கையின் காலம் தொடங்குகிறது. 38வது கேள்வி, எந்த கல்விக் குழுவின் பரிந்துரைப்படி இந்தியாவில் சென்னை, பம்பாய், கல்கத்தா இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன? 3 இடங்களில் உருவாக்குனாங்க. சென்னை, பம்பாய், கல்கத்தா. எந்த கல்விக்குழுனா சார்லஸ் வூட் கல்விக்குழு. இந்த கல்விக்குழுடைய பரிந்துரைப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. 39வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது சார்லஸ் வூட் அறிக்கை. சார்லஸ் வூட் அறிக்கை. 40வது கேள்வி, லண்டன் பல்கலைக்கழகத்தை போன்று சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1857 தொடங்கினாங்க. லண்டன் பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி உருவாக்கியிருக்காங்க. 3 இடங்கள்ல சென்னை, பம்பாய், கல்கத்தா 1857 உருவாக்கியிருக்காங்க. 41வது கேள்வி, தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த கல்விக்குழுனா ஹண்டர் கல்விக்குழு. எப்போ அமைச்சாங்கன்னா 1882 அமைச்சாங்க. 42வது கேள்வி, பெதுன் பள்ளிகள் எந்த ஆண்டு முதல் வங்காளத்தில் பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறியது? பெதுன் பள்ளிகளை நம்ம முன்னாடியே பார்த்தோம். எப்போ உருவாக்குனாங்க? 1849 உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்க? ஜான் எலியட் ட்ரிங்க் வாட்டர் பெதுன் என்பவர் உருவாக்குனாரு. அது 1979 முதல் பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறியது. 43வது கேள்வி, 1848 ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் பெண் குழந்தைகளுக்காக பூனாவில் முன்னோடி பள்ளியை நிறுவியவர் யார்? 1848 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்காக பூனாவில் முன்னோடி பள்ளியை நிறுவியவர் ஜோதிபா பூலே. 44வது கேள்வி, 1889 இந்து விதவைகளுக்காக பள்ளியை பூனாவில் தொடங்கியவர் யார்? 1889 இந்து விதவைகளுக்காக பூனாவில் பள்ளியை தொடங்கியவர்
பேராசிரியர் கார்வே. பேராசிரியர் கார்வே. 45வது கேள்வி, 1913இல் பம்பாயில் இருந்த பெண்களுக்கான 10 உயர்நிலைப் பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டன? 1913ல் பம்பாயில் 10 உயர்நிலைப் பள்ளிகள் இருந்தது. அதில் 8 பள்ளிகளை பார்சி வகுப்பினர் தான் நடத்தியிருக்காங்க. 46வது கேள்வி, 1926இல் அகில இந்திய மகளிர் மாநாடு மூலம் உருவாக்கப்பட்ட இர்வின் சீமாட்டி கல்லூரி உள்ள இடம் எது? 1926ல் அகில இந்திய மகளிர் மாநாடு நடக்குது. அங்கே தீர்மானம் போட்டு உருவாக்குறாங்க. எதை? இர்வின் சீமாட்டி கல்லூரி உருவாக்குறாங்க. அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு. 47வது கேள்வி, 1822 கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாணத்தின் கல்வி நிலை இங்கிலாந்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தது. ஆனாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக இருந்தது என குறிப்பிட்டவர் யார்? 1822ல் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. சென்னை மாகாணத்துடைய கல்வி நிலை இங்கிலாந்தை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் அதிகமாக இருந்திருக்கு. இப்படி சொன்னவர் சர் தாமஸ் மன்றோ. 48வது கேள்வி, 1840இல் எழும்பூரில் நிறுவப்பட்ட உயர்நிலைப் பள்ளி தற்பொழுது எந்த கல்லூரியாக உள்ளது? 1840இல் எழும்பூரில் உயர்நிலைப் பள்ளியாக உருவாக்குறாங்க. அது இப்போ கல்லூரியாக இருக்குது. சென்னை மாநில கல்லூரியாக இருக்குது. சென்னை மாநில கல்லூரி. 49வது கேள்வி, 1857இல் ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? 1857 உருவாக்குனாங்க இல்லையா? எந்த பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாங்க. தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் 1857. 50வது கேள்வி, புதிய பள்ளிகளை திறக்கவும் அரசாங்கத்திடமிருந்து மானியங்களை பெறவும் வாரியத்திற்கு அதிகாரம் வழங்கிய உள்ளூர் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? உள்ளூர் வாரிய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 1882 கொண்டு வந்தாங்க. இதன்படி புதிய பள்ளிகளை திறக்கலாம், அரசாங்கத்திட்டிருந்து அதுக்காக மானியத்தை வாங்கிக்கலாம். 51வது கேள்வி, சர் சையது அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை நிறுவிய ஆண்டு? சர் சையது அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளிங்கிறத உருவாக்குறாரு. இப்போனா 1875 பள்ளியாக உருவாக்குனாரு. அது 1920 பல்கலைக்கழகமாக மாறியது. 52வது கேள்வி, 1909இல் ஜாம்ஷெட்ஜி டாடா இந்திய அறிவியல் கழகம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஜாம்ஷெட்ஜி டாடா இந்திய அறிவியல் கழகம் 1909 உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு. பெங்களூரில் உள்ளது. 53வது கேள்வி, கல்லூரிகளை பொறுத்துக. கல்லூரிகளை பொறுத்துக. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பொருத்தணும். இதுக்கான பதில் 1844 உருவாக்கப்பட்டது. புனித சூசையப்பர் கல்லூரி, இதை செயின்ட் ஜோசப் கல்லூரின்னு சொல்லுவாங்க. 1876 உருவாக்கப்பட்டது புனித யோவான் கல்லூரி. 1862 உருவாக்கப்பட்டது சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. 1857 உருவாக்கப்பட்டது சென்னை மாநில கல்லூரி. 54வது கேள்வி, கல்லூரிகளை பொறுத்துக. கல்லூரிகள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் திருச்சியில் இருக்கிறது புனித சூசையப்பர் கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கிறது புனித யோவான் கல்லூரி, தாம்பரத்தில் இருக்கிறது சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, எழும்பூரில் இருக்கிறது சென்னை மாநில கல்லூரி. 55வது கேள்வி, பொறுத்துக. நிறுவனங்களையும் அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். 1909 உருவாக்கப்பட்டது ஜாம்ஷெட்ஜி டாடா இந்திய அறிவியல் கழகம், இது பெங்களூரில் இருக்கு. 1929 உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம். 1880 உருவாக்கப்பட்டது பச்சையப்பன் கல்லூரி. 1920 உருவாக்கப்பட்டது அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம். 56வது கேள்வி, ஆரம்ப கல்வியை உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் வழங்க வேண்டும் என பரிந்துரைத்த ஆணையம் எது? ஆரம்ப கல்வியை உள்ளூர் அமைப்பும் நகராட்சி அமைப்பும் வழங்கணும் என்று பரிந்துரைத்த குழு ஹண்டர் கல்வி குழு. ஹண்டர் கல்வி குழு. 57வது கேள்வி, 6 முதல் 11 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய கல்விக்குழு எது? 6 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இலவச கட்டாய கல்வி. இதை பரிந்துரைத்த குழு சார்ஜென்ட் குழு. சார்ஜென்ட் குழு.
58வது கேள்வி. சார்ஜெண்ட் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சார்ஜெண்ட் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1944. 1944. 59வது கேள்வி. வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கிய ஆண்டு எது? வார்தா கல்வி திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இதை கொண்டு வந்தவர் காந்தியடிகள் 1937 தான் உருவாக்குனாரு. 1937. 60வது கேள்வி பொறுத்துக. குழுக்களை ஆண்டுகளோட கரெக்டாக பொருத்தணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1948 அமைக்கப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1956 உருவாக்கப்பட்டது பல்கலைக்கழக மானியக் குழு. 1964 உருவாக்கப்பட்டது கோத்தாரி ஆணையம். 2015 அமைக்கப்பட்டது டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் ஆணையம். இதெல்லாமே நல்லா முக்கியங்க, மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். 61வது கேள்வி. 1952 யார் தலைமையில் இடைநிலை கல்விக்கான குழு அமைக்கப்பட்டது? இது எப்படி கேட்கலாம்னா, முதல் இடைநிலை கல்வி குழுவின் தலைவர் யாருன்னு கூட கேட்கலாம். 1952 அமைச்சிருக்காங்க. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமண சுவாமி. 62வது கேள்வி. பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட காரணமான குழு எது? பல முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தினாங்க. இதுக்கான குழு சேட்லர் குழு. சேட்லர் கல்விக்குழு 1917 அமைக்கப்பட்டிருக்கும். 63வது கேள்வி. இந்தியாவில் கல்வியை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைத்த ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கோத்தாரி ஆணையம். இந்தியாவில் கல்வியை நவீனமயமாக்க பரிந்துரைத்த ஆணையம் கோத்தாரி ஆணையம். 64வது கேள்வி. கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஆராய்க. கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஆராய்க. 10, 12, 13 கல்வி முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இடைநிலை கல்வியை தொழிற்கல்வியாக மாற்றினாங்க. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கொடுக்கணும்னு சொன்னாங்க. 6 முதல் 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சொன்னாங்க. அனைத்தும் சரிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10, +2, +3 இந்த முறையை கொண்டு வந்தது கோத்தாரி ஆணையம். இடைநிலை கல்வியை தொழிற்கல்வியாக மாற்றினதும் கோத்தாரி ஆணையம் தான். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி, 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி, இதை பரிந்துரைத்த ஆணையமும் கோத்தாரி ஆணையம் தான். 65வது கேள்வி. மத்திய அரசு தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது மத்திய அரசுடைய ஜிடிபியில் எத்தனை சதவீதத்தை கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என கோத்தாரி ஆணையம் பரிந்துரைத்தது? மத்திய அரசுடைய ஜிடிபியில் 6% கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கோத்தாரி ஆணையம் பரிந்துரைத்தது. 66வது கேள்வி பொறுத்துக. குழுக்களையும் ஆண்டுகளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் 1983 அமைக்கப்பட்டது டிபி சட்டோபாத்யாயா குழு. 1986 அமைக்கப்பட்டது புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆணையம். 1990 அமைக்கப்பட்டது ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு. 1993 அமைக்கப்பட்டது யஸ்பால் குழு. 67வது கேள்வி. தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவித்தல், பொதுவான குடியுரிமை வழங்குதல், கலாச்சாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது எது? தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கணும், பொதுவான குடியுரிமை வழங்கணும், கலாச்சாரம் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தணும், இது எல்லாத்தையும் நோக்கமாக கொண்டது 1968வது ஆண்டின் முதல் தேசிய கல்விக் கொள்கை. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1968 கொண்டு வந்தது முதல் தேசிய கல்விக் கொள்கை. 68வது கேள்வி. ஒரு நிலையான சமுதாயத்தை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான சமுதாயமாக மாற்றுவது எதன் நோக்கம்? ஒரு நிலையான சமுதாயம் இருக்கு, அதை மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான சமுதாயமாக மாற்றுவது எதனுடைய நோக்கம்? 1986 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. இதனுடைய நோக்கம். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 1968 வந்தது முதல் தேசிய கல்விக் கொள்கை. 1986 வந்தது புதிய கல்விக் கொள்கை. 69வது கேள்வி. 1986 புதிய கல்விக் கொள்கையின் கூற்றுகளில் சரியானது எது? 1986 கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையின் கூற்றுகளில் சரியானது எது? இதுக்கான பதில் திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் உருவாக்கணும், உதவித்தொகைகளை வழங்கணும், வயது வந்தோர் கல்வியை வழங்கணும், விளிம்பு நிலை மக்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கணும். அனைத்தையும் பரிந்துரை பண்ணது 1986 புதிய கல்விக் கொள்கை. 70வது கேள்வி. தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திய குழு எது? 1986 புதிய கல்விக் கொள்கை.
இதில் தான் கரும்பலகை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 71வது கேள்வி, புதிய கல்விக் கொள்கையானது எந்த ஆண்டில் மீண்டும் திருத்தப்பட்டது? 1986ல கொண்டு வந்தாங்களா? அதை எப்போ திருத்தினாங்க? 1992ல மீண்டும் திருத்தினார்கள். 72வது கேள்வி, 1992இல் திருத்தப்பட்ட புதிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளில் சரியானது எது? 1992ல திருத்தினாங்க. அந்த கல்விக் கொள்கையின் பரிந்துரைகள் சரியானது தேசிய கலைத் திட்டத்தை வடிவமைத்தல், பணியிடை கல்வியை வலியுறுத்துதல், வசதிகளை மேம்படுத்துதல், இடைநிலை கல்வி நிலையில் மதிப்பீட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துதல். இது அனைத்துமே சரி என்பதா ஆன்சருங்க. அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். 73வது கேள்வி, எந்த ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது? எந்த ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது? 1976வது வருஷம் டிசம்பர் வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கு. 74வது கேள்வி, எஸ்எஸ்ஏ அதாவது சர்வ சிக்ஷா அபியான், இது தமிழில் அனைவருக்கும் கல்வி இயக்ககம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது 2001இல் அரசால் தொடங்கப்பட்டது? எஸ்எஸ்ஏ திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 9வது 5ஆண்டு திட்டம். அப்போ 2001 தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டம். 75வது கேள்வி, எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் அதாவது அனைவருக்கும் கல்வி இயக்கம், இந்த திட்டத்துடைய செயல்பாடுகளில் சரியானது எது? இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. மதிய உணவு வழங்குதல், மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், பள்ளி மேலாண்மை குழு அமைத்தல், வகுப்பறைக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வழங்குதல். அனைத்தையுமே செஞ்சது எஸ்எஸ்ஏ. நல்லா கவனிங்க. பள்ளி மேலாண்மை குழு என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக தான் உருவாக்குனாங்க. அனைத்தும் சரி. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 76வது கேள்வி, ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அதாவது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், இது எந்த 5ஆண்டு திட்டத்தின் போது 2009 மார்ச் மாதம் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது? ஆர்எம்எஸ்ஏங்கிற திட்டத்தை 2009 மார்ச்சில் கொண்டு வந்தாங்க. எந்த 5ஆண்டு திட்டத்தின் போது கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 11வது 5ஆண்டு திட்டம். எஸ்எஸ்ஏன்னா 9வது 5ஆண்டு திட்டம், ஆர்எம்எஸ்ஏன்னா 11வது 5ஆண்டு திட்டம். 77வது கேள்வி, ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், இந்த திட்டத்தின் செயல்பாடுகளில் சரியானது எது? இந்த திட்டத்தின்படி என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அறிவியல் நூலகங்கள் அமைக்கிறாங்க, ஆசிரியர்களுக்கான பணியிடை பயிற்சியை வழங்குறாங்க, கணினி வழி கல்வியை கொடுக்குறாங்க, பள்ளி இணை செயல்பாடுகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்குறாங்க. அனைத்துமே சரிங்க. இது எல்லாத்தையுமே செய்வது ஆர்எம்எஸ்ஏ. 78வது கேள்வி, மத்திய அரசால் ஒருங்கிணைந்த பள்ளி கல்விக்காக சமக்ர சிக்ஷா அபியான் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம், அதாவது எஸ்எஸ்சின்னு பார்த்தோமா, ஆர்எம்எஸ்சின்னு பார்த்தோமா, இன்னொன்று இருக்குது ஆசிரியர் பயிற்சின்னு ஒன்று இருக்குது. இந்த மூணையும் மெர்ஜ் பண்ணி 2018ல் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. சமக்ர சிக்ஷான் அபியான் எப்போ கொண்டு வந்தாங்க? 2018ல் கொண்டு வந்தாங்க. 79வது கேள்வி, புதிய தேசிய கல்விக் கொள்கையை 2020ல் உருவாக்க 2017ல் அதாவது ஜூன் மாதத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் யார் தலைமையில் புதிய குழு நியமிக்கப்பட்டது? புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இது எப்போ வந்ததுன்னா 2020 வந்தது. 2017 ஜூன் மாதத்தில் குழு அமைச்சாங்க. யார் தலைமையில் அமைச்சாங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் இவர் தலைமையில் குழு அமைச்சாங்க. 80வது கேள்வி, 3 5ஆண்டு திட்ட காலங்களுக்குள் அமைக்கப்பட்டவை எவை? முதல் 3 5ஆண்டு திட்ட காலத்துக்குள்ளேயே என்னென்ன அமைச்சாங்கன்னா, ஐஐடியை அமைச்சாங்க, டிஆர்டிஓ இதை அமைச்சாங்க, சிஎஸ்ஐஆர் இதை உருவாக்குனாங்க, 17 தேசிய ஆய்வகங்கள் உருவாக்கியிருக்காங்க. அனைத்துமே சரிங்க. அனைத்துமே முதல் 3 5ஆண்டு திட்ட காலத்துக்குள்ளேயே உருவாக்கப்பட்டது. 81வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை ஏற்படுத்த காரணமான குழு. மதராஸ் மாகாணத்தில் பொது வழிகாட்டும் துறையை அமைச்சாங்க. இதுக்கான குழு சார்லஸ் சூட் கல்வி குழு. இந்த குழுவின் பரிந்துரைப்படி தான் உருவாக்குனாங்க. 82வது கேள்வி, 1983ல் டிபி சட்டோபாத்யாய கல்விக்குழு அமைக்கப்பட்டது நோக்கம் என்ன? 1983ல் அமைச்சாங்க டிபி சட்டோபாத்யாய கல்விக்குழு. இதனுடைய நோக்கம் ஆசிரியர் கல்விக்காக, ஆசிரியர் கல்வியை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. 83வது கேள்வி, 1956 2018
உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை எத்தனை? 1956ல் எவ்வளோ இருந்தது? 2018ல் எவ்வளோ இருந்தது? இதுக்கான பதில் 1956ல் 58 இருந்தது. 2018ல் 907 இருக்கு. இதுதான் ஆன்சர். 84வது கேள்வி பொறுத்துக. குழுக்களையும் அது அமைக்கப்பட்ட ஆண்டுகளையும் கொடுத்திருக்காங்க, பொருத்தணும். 1948ல் உருவாக்கப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1952ல் உருவாக்கப்பட்டது டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு. 1964ல் கோத்தாரி கல்விக்குழு அமைச்சாங்க. 1917ல் சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கை வெளியானது. 85வது கேள்வி பொறுத்துக. சரியா பொருத்தணுங்க. இதுக்கான பதில் 1964-65ல் இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்விங்கிறத கொண்டு வந்தாங்க. 1975ல் காந்தி கிராமிய கல்லூரி உருவாக்கப்பட்டது. 1956ல் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1982ல் சத்துணவு திட்டம் உருவாக்கப்பட்டது. 86வது கேள்வி பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவை அமைக்க பரிந்துரைத்தது? பல்கலைக்கழக மானிய குழுவை அமைக்க பரிந்துரைத்த குழு இதுன்னு கேட்குறாங்க. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948ல் அமைச்சாங்க. இந்த குழுவுடைய பரிந்துரைப்படி தான் பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டது. 87வது கேள்வி இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986ங்க. தேசிய கல்விக் கொள்கைனா 68. 1986ல் புதிய கல்விக் கொள்கை வந்தது. 88வது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். சரி. டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். சரி. புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 1992. சரி. 2009ல் கொண்டு வரப்பட்ட இலவச கட்டாய கல்வி சட்டம் அதனுடைய விதிகளை அமுல்படுத்தும் முதன்மை அமைப்புனா அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்சிஏ. இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2009ல் தான் அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸை அமுல்படுத்தும் அமைப்பு அனைவருக்கும் கல்வி இயக்கம் தான். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. 89வது கேள்வி பொறுத்துக. இதுக்கான பதில் இட்சிங் அப்படிங்கிற ஒரு சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கொச்சியில பல்கலைக்கழகத்தை உருவாக்கினவர். உட்ஸ் கல்வி அறிக்கை என்பது இந்திய கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. 2ஆம் சரபோஜி தஞ்சை மகாலா உருவாக்குனாங்க. சர் தாமஸ் ரோ மதராஸில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தினாங்க. 90வது கேள்வி பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். எது சரின்னு கண்டுபிடிக்கணும். நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. சரி. பண்டைய காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டனர். இதுவும் சரி. ஆர்எம்சி திட்டமானது 10வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. தவறு. ஆர்எம்சி என்பது 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இது தவறு. இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி நடைமுறையில் இருந்தது. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. 91வது கேள்வி சரியான இணையை கண்டுபிடிக்கவும். சரியான இணையை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் மக்தப் அப்படின்னா தொடக்கப்பள்ளிகள். தப்பு. 1935ல் மெக்காலேயின் குறிப்பு ஆங்கில கல்வியை சொன்னது. சரி. கரும்பலகை திட்டம் என்பது இடைநிலை கல்விக்குழு. தப்பு. சாலபோகம் என்பது கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இதுவும் தவறு. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரி. அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினா விடைகள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 92வது கேள்வி வாரணாசியில் குருகுல கல்வி முறை பின்பற்றப்பட்டதற்கான சான்றினை யாருடைய குறிப்புகளிலிருந்து பெறுகிறோம்? இதுக்கான பதில் பெர்னியருடைய குறிப்புகளிலிருந்து நம்ம பெறுகிறோம். 93வது கேள்வி வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது? வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். 94வது கேள்வி யாருடைய ஆட்சியின் போது சீனத்துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார்? இதுக்கான பதில் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். 95வது கேள்வி நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது? 2009ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 2016ல் தான் முழுமையாக சேர்க்கப்பட்டிருக்கு.
இது வந்து நெட்ல இருந்ததுங்க. 2016 அப்படி தான் நெட்ல இருக்கு. 2009 கிடையாது. 96வது கேள்வி. கல்கத்தாவில் முதல் இஸ்லாமிய உயர்கல்வி நிறுவனத்தை மதராசா என்பதை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார்? கல்கத்தாவுல உருவாக்குனவரு வாரன் ஹேஸ்டிங் பிரபு. 97வது கேள்வி. காலங்காலமாக விளிம்பு நிலையில் இருந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு என பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார்? காலம் காலமாக விளிம்பு நிலையில் இருந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கென பள்ளி ஒன்றை உருவாக்கியவர் ஜோதிபா பூலே. 98வது கேள்வி. ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்? ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்க முதல் பள்ளியை நிறுவினார்னு கேட்குறாங்க. தரங்கம்பாடி. அடுத்து நான் பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்கள் மட்டுமே பழங்கால இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 18 சிராம்பூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. பேராசிரியர் கார்வே என்பவர் பூனாவில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். அகில இந்திய மகளிர் மாநாட்டு தீர்மானம் இயற்றி இர்வின் சீமாட்டி கல்லூரியை டில்லியில் தொடங்கியது. முதல் இடைநிலை கல்விக் குழுவின் தலைவர் டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் ஆவார். அடுத்து நான் பார்க்க போகிறது பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் பல்கலைக்கழக மானியக் குழு 1956 அமைச்சாங்க. கோத்தாரி கல்விக்குழு 1964 அமைக்கப்பட்டது. மெக்காலே இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினார். இலவச கட்டாய கல்வி என்பது 6 முதல் 14 வயது வரை கொடுக்கப்படுகிறது. டாடா இந்திய அறிவியல் கழகம் என்பது பெங்களூரில் உள்ளது. அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பானையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன. இதுக்கான பதில் சரி. நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும். இதுவும் சரிதான். உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள். இதுவும் சரிதான். புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். இதுவும் சரிதான். நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது. தவறு. நாலந்தா என்பது புத்த கல்வி மையம், வேத கல்வி மையம் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் தான் தவறு. 102வது கேள்வி கடைசி கேள்விங்க. பின் வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது. இது சரி. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள். இதுவும் சரி. பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. இங்கே பாணியில் இங்கே வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்கு. இது தவறு. குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர். இதுவும் தவறு. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரியானவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த பாடத்தை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோவை இன்னும் 2, 3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.